லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் என்ற இந்த இதில் இது பண்ணுற நேரம் நான் உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். ஏன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் எனது திறமையை காட்டவல்ல. நாளைக்கு நான் இறந்து போனால் எனது சொத்து சுகங்களை எனது பிள்ளைகள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த மண்ணில் 68 வருடம் நான் வாழ்ந்துவிட்டு மறையும் பொழுதோ எனது அனுபவங்கள், எனது எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனது கபருக்கு எடுத்துக்கொண்டு போகிறதும் இல்லை, கொடுத்துட்டு போகிறதும் இல்லை. ஆகவே எனது சொத்து சுகங்களை விட சில நேரம் எனது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பொறுமதியாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி வந்திருக்கிறேன். இன்று இங்கு சந்திக்கும் இந்த ஃபவுசாஜார் நீங்க ஒரு காலத்தில் இன்று பல கம்பெனிகளோட பல நிறுவனங்களோட அதிபதியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்வே டிக்கெட்டுக்கு கொழும்புக்கு தொழில் தேடி வந்தவர் தான் நான். இன்று எத்தனையோ படித்தவர்களும் படிக்காத எமது இளைஞர்களும் அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று தன்னைத்தானே குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர அதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்துகிறார்கள் இல்லை. ஆகவே அந்த வகையில் எனது ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, எவ்வாறு நான் எனது குடும்ப நிலைகளை பற்றி உங்களிடம் சிறிது கலந்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் பிறந்தது 1947ஆம் ஆண்டு. நான் நினைக்கிறேன் என்னை போல துரதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் பிறக்கும் பொழுது கம்பளை நகரத்தில் ஒரு 15-20 அடி மேலே தண்ணி. இப்போவும் ஸ்டேஷனில் போய்த்து பார்த்தா தெரியும், ஸ்டேஷனுக்கு மேலே 15 அடி தண்ணி. எங்களது வீடுகள் எல்லாம் அழிந்து விட்டது என்று எங்களது உம்மா சொல்லுவாங்க. ஆகவே ஒரு அகதி முகாமலா பெய்த்து இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்தேன். நான் பிறந்ததாக என் தாய் சொல்லுவான். பிறந்து ஒரு 2-3 வருடங்களில் எனது தகப்பனார் இறந்து போனார். எனக்கு அவர் முகங்கூட எனக்கு நினைவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு 2 சகோதரிகள், ஒரு மூத்த சகோதரி, ஒரு இளைய சகோதரி. தந்தை இறந்த பிறகு அந்த கஹட்டப்பிட்டி என்ற ஊரில் தான் வசித்து கொண்டிருந்தாங்க என் உம்மா எல்லாம். அங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி திருப்பி உடுநூறு, அதாவது எங்கள் உம்மம்மாட ஊருக்கு உம்மா எல்லாம் வந்துட்டாங்க. குடும்ப கஷ்டம் எந்த அளவுன்னு சொன்னால் என் ஒரு தாத்தாவை என் பெரியம்மா எடுத்துக்கொண்டு போயிட்டா நான் வளர்த்துக்கிறேன், தங்கச்சியுடைய பிள்ளையை நான் வளர்க்குறேன் சார். ஊருக்கு வந்த நேரத்தில் எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. வீடு வீடாக வேலை செஞ்சுத்தான் என் உம்மா என்னை வளர்த்தான். என்னது ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. என்ன நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பிலாக்கா பொலசிக்கா ஃப்ரீயாக கிடைக்கும் தானே, கொஸ்பொலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களோட சாப்பாடாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு, என் தங்கச்சிக்கு அது ஒத்து வர இல்லை. அவ பசியில் மௌத்தா போனான். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு சொல்கிறேன்டா, அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன வறுமையை தந்து சோதிச்சான், இப்போ அதே அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்து சோதிக்கிறான். அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படி, இன்றைக்கு இருக்கிற நிலைமை இப்படி. என் உம்மா வேலை செய்ததால, வீடுகளில் வேலை செய்ததால சில நேரங்களில் முன் கதவால் எனக்கு போகக்கூட இயலாது. போறேன்னா உம்மா வேலைக்காரியை சுட்டி பின் கதவால் தான் வீடுகளுக்கு போகணும். ஆகவே அந்த நாளில் இந்த வைராக்கியம், அதாவது பட்ட ஏச்சுக்கள், மனசில் அந்த ஏற்பட்ட காயங்கள் இருக்குது.
அந்த காயங்கள் தான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு காரணமா இருந்துச்சு. ஆகவே நான் இங்க உள்ள ஒவ்வொரு சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன், நீங்க கஷ்டத்தில் இருந்தா, வறுமையில் இருந்தா, அது அல்லாஹ் தந்த உங்களுக்கு ஒரு வரமா நினைங்க, அது ஒரு சாபமா நினைக்காதீங்க. அன்றைக்கு அந்த நிலைமையில இருந்த காரணத்தால தான் எனது மனதில் ஒரு பூகம்பம் மாதிரி, ஒரு வைராக்கியம் மாதிரி எனது உள்ளம் இருந்துச்சு. என்னண்டா, இந்த சமூகத்தில் நானும் வாழ்ந்து காட்டணும், நானும் என் தாயை வாழ வைக்கணும். இந்த மாதிரி தலை குனிஞ்ச நிலையில நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கப்படாது, தலை நிமிர்ந்து